வைக்க போகிற சுண்டல் குழம்புக்கு 1/4 கிலோ சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் உப்பு கலந்து 3 விசில் வச்சு எடுத்துங்க. கிரேவிக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 1, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 7-8 பூண்டு பல் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், குழம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதோட அந்த வதக்கினத்தோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச சுண்டலை அதோட கலந்துருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த வேக வச்ச பட்டாணியில் உள்ள தண்ணியும் அதில் கலந்துங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சம் கலந்துங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. சுவையான சுண்டல் குழம்பு ரெடி. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.